எங்க அம்மா கூப்பிடுறேன். நான் என்ன பண்றான்னு வெளியே போக சொல்றியா? விஷ்ணு அடிக்காத, விஷ்ணு அடிக்காத, விஷ்ணு அடிக்காத, மண்டை வலிக்குது அடிக்காத. செத்து போடு விஷ்ணு விஷ்ணு வலிக்குது அடிக்காத. செத்து போடு. விஷ்ணு என் புள்ளைய செத்து விஷ்ணு அடிக்காத, அடிக்காத, அடிக்காத. செத்து போடு. நான் செத்து போறேன். என்ன இந்த இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறாரு? அது எனக்கு பழகுனதுதாங்க ரொம்ப நாளா. இந்த வீடியோல அஸ்மிதா நீலமேகம் மற்றும் விஷ்ணுகுமார் இவங்களை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்ஸ்டாகிராம்ல இவங்க 2 பேர்த்துக்குமே மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க போடுற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடடா பாருங்களா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இப்படித்தாண்டே இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணிக்கிறாங்க, மேரேஜுக்கு அப்புறம் இவ்வளோ அந்யோன்யமா இருக்கிறாங்க, ஆஹா ஓஹோன்னு பொழுது சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக அவங்க போடுற வீடியோலாம் பார்த்தா மாற்றி செருப்புலேயே அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். அந்த அளவுக்கு தான் உறவு சிக்கல் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னதான் பிரச்சனை, இதுக்கு பின்னாடி இருக்க தில்முள்ள என்ன? ஏன்னா இவங்க பல கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்க இந்த விஷ்ணுகுமார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இன்னைக்கு செய்திகள் வந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. என்ன காரணம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை டெஃபினட்டாக பாருங்க. உங்களுக்கு உண்டான ஒரு குட்டி மெசேஜ் இந்த வீடியோவில் ஒளிஞ்சிருக்கு. ஸோ வாங்க நிறைய வீடியோக்களை போகலாம். நான் எந்த பொண்ணுகிட்ட பேசுகிறதும் என்னோட தனி மனித உரிமை, விருப்பம். ஆமாம், யூ ஹேவ் யுவர் ஓன் ரைட்ஸ். அந்த ஒரு காரணத்தினால என்னை சீட் பண்ணிட்டான்னு ஏன் என் வீடியோவை வெளியிட்டேன்? என் குழந்தைங்களுக்காக நான் கெஞ்சினேன், உனக்காகவும் நான் கெஞ்சினேன். அந்த கெஞ்சின வீடியோ தான் அந்த வீடியோ எப்படி ஒரு நாள் உட்காந்து எடிட் பண்ண முடிஞ்சது, எடிட் பண்ணி எப்படி வெளியிட முடிஞ்சது, என்கிட்ட அதுக்கப்புறம் எப்படி நான் வந்து நடிக்க முடிஞ்சது, எப்படி ஒரு நாள் முடிஞ்சது? ஓகே, ஃபர்ஸ்ட் யார் இப்போ இந்த அஸ்மிதா நீலமேகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கருங்காலி படம் மூலமாக வந்து நடிகையே அறிமுகமானவங்க தான் இந்த அஸ்மிதா நீலமேகம். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தேன்னா, நான் வந்து 10th வரைக்கும் நான் கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏஷியாநெட் சேனலில். என்ன கம்பேரிங் மீன்ஸ், அது வந்து ஒரு தமிழ் ப்ரோக்ராம். ஆக்சுவலி தமிழ் மீன்ஸ் தமிழ், கன்னடா, எல்லா லாங்குவேஜஸும் மிக்சட் ஒரு ப்ரோக்ராம் அது. ஸோ நான் தமிழில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு காமெடி ஷோன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 years. ஸோ 10th முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து மூவிஸ் பண்ணலான்ட்டு மூவி லைனுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்மளுக்கு இந்த நடிப்பு சூட் ஆகுது, நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து நம்ம வந்து உருவெடுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கை வந்த கலை போல இருக்குது, அதனால அந்த கெரியரை சூஸ் பண்ணிட்டாங்க. அது மூலமாக வந்து அவங்க தங்களை நிலைநிறுத்தி நிறைய பேருக்கு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணி கொடுத்து அதில் சக்ஸஸும் ஆனாங்க. தென்னிந்தியாலேயே இன்னைக்கு பிரைடலில் நம்பர் 1 மேக்கப் ஆர்டிஸ்ட்னா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது மூலம் பல காசு பார்த்துட்டாங்க. நல்லா பிரைடல் மேக்கப் பண்ணி தங்களுக்குன்னு ஒரு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் இப்போ நடத்திட்டு இருக்காங்களா, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து இன்னைக்கு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அதே உண்மையாகவும் இருக்கிற மாதிரி தான் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது விஷ்ணுகுமார் அப்படிங்கிற ஒரு யூடியூபர், ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர், அவரை வந்து இவங்க கடந்த 8 வருடங்களுக்கு முன்னாடி வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. இப்போ 3வது ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை. சரி, அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள வந்து இப்படி தான் வந்து நல்லா ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, ஒரு யூடியூப் செலிபிரிட்டி, அது மட்டும் இல்லாமல் மேக்கப் ஆர்டிஸ்ட், இப்படி வந்து லைஃப் போயிட்டு இருந்திருக்குது. பல கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறமா சரி இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இவங்க பிஸியாக இருக்காங்க. இவர் வந்து நம்மளும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு விஷ்ணுகுமார் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ப்பா, 4x உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அது மூலமாக பல கோடி ரூபாயை வந்து ஆட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு காவல் நிலையத்தில் புகார் எழுந்திருக்குது. அது கிட்டத்தட்ட 1 வருடங்களாக வந்து இந்த கேஸ் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆமாப்பா, நாங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், 4x ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி சொல்லியிருந்தோம், அது வந்து எங்களால் பண்ண முடியல, ஆனால் திருப்பி வந்து மக்களுக்கு நாங்கள் யார்கிட்டலாம் வந்து பணம் வாங்கணுமோ அவங்களாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு விஷ்ணுகுமார் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு டீசெண்டான ஸ்டேட்மெண்ட். இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு 5 பேருன்ற மாதிரி வரைக்கும் வெளியே வந்தது 5 பேருன்றத விஷயமா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 lakhs வந்து அவர் இந்த ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே வந்து நமக்கு ஒரு பேஸ் ஃபேக்டாக இருக்கு. பட் ஆனால் என்ன ஆச்சு, என்னதான் இஷ்யூ இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, சொன்ன மாதிரி அஷ்மிதா அவங்ககிட்டயும் இந்த விஷயம் போயிருக்கு. அவங்களையும் அவங்க அப்ரோச் பண்ணும்போது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எதுவாக இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதில் எந்த விதத்துலையும் லயபிள் ஆக முடியாது, என்ன வந்து மீடியேட்டராக மிட் பர்சனாக இதில் கொண்டு வராதீங்கன்னு சொல்லி அவங்க ஈஸியாக அதில் ஆஃப் பண்ணிட்டு அவங்க வெளில போயிட்டாங்க. அப்புறம் என்னடான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா இவங்க 2 பேர்த்துக்குள்ள கருத்து மோதல்கள் இருந்துச்சு. அதாவது விஷ்ணுகுமார், அஸ்மிதா, உங்களுக்கு 2 பேர்த்துக்குள்ள வந்து கருத்து மோதல், சின்ன அப்பப்போ பிரச்சனை வருது, இந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுகுமார் அவரோட ஃப்ரெண்டு ஒரு 4-5 பேர் வந்து விஷ்ணுகுமாரை போட்டு அடின்னு அடித்து ஒரு வீடியோ எடுத்து, இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கே வந்து தவறான செய்திகள் அனுப்பிச்சு அவங்கள வந்து ஆபாச முறையில் பழகி அவங்ககிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க விஷ்ணுகுமாரை.
அது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. அதே ஒரு வீடியோவை எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க. அது வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு. மக்களுக்கெல்லாம் என்னடா ஷாக்கு, என்னடா அஸ்மிதா எப்பேற்பட்ட பொண்ணு, அவரோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஒரு மோசமான பெண்களை பற்றின ஒரு தவறான எண்ணம் கொண்டவரா, யாரை பார்த்தாலும் இப்படி போய் எல்லாம் தப்பாக பேசக்கூடிய ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சோசியல் மீடியாவில் பேசினாங்க. யூடியூப்லேயும் போட்டு கிளியரிங் இழிச்சாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பல சர்ச்சைகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி சில வதந்திகளும் இருக்குது. என்னதான் விஷ்ணுகுமாரை தப்பான எண்ணத்தில் நம்ம எல்லாம் அணுகுனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருந்திருக்கு. அது என்னங்கிறத விஷ்ணுகுமாருக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஒரு கலாட்டா சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுமார் மேலே இருக்கிற மாயம்பான பிம்பம் வந்து விலகி அஸ்மிதா நீலமேகம் மேலே நம்மளுக்கு ஒரு தப்பான எண்ணம் வந்து ஏற்படுது. அந்த அளவுக்கு வந்து நம்ம விஷ்ணுகுமார் வந்து அந்த பேட்டியில் தெளிவாக சொல்லியிருந்தாரு. என்ன நடந்திருக்குன்னா, அஸ்மிதா நீலமேகம் வந்து அவங்க வந்து விஷ்ணுகுமாரை கழட்டி விடுறதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்ன சப்ஜெக்ட்னா வந்து அஸ்மிதா நீலமேகம் தான் வந்து விஷ்ணுகுமாரை கழட்டி விடுறதுக்காக நிறைய முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு போட்டு உடைச்சாரு. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடித்து உதச்சி ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டதே வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி இந்த வேலை பார்த்தது வந்து தன்னோட மனைவியான அஸ்மிதா நீலமேகம் தான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமான ஒரு நியூஸையும் வந்து வெளியிட்டிருக்காரு நம்ம விஷ்ணுகுமார். அப்படி இருக்கும்போது எதுக்குடா அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட 2 பேர்த்தோட லைஃப்லேயும் நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் 4x ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதால பல கோடி லாஸு. அது மட்டும் இல்லாமல் கேஸ் வேறு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்குது. இது ஒரு காரணமாக சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட தங்கச்சிகளுக்கே வந்து இந்த மாதிரி தவறாக பேசிக்கிறாரு, தவறான எண்ணங்களை பழகிறாரு. இப்படியெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்சல்ட் பண்ணி வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் வைரல் பண்ணி என்னோட பேரை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சவுத் இந்தியாவிலே வந்து நான் நம்பர் 1 மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. அதையெல்லாம் கெடுக்கிற விதமாக என்னோட பேரை டேமேஜ் பண்ணுற விதமாக வந்து விஷ்ணுகுமார் அவர்கள் நடந்துக்கிட்டாங்க. அதனால் நான் வந்து அதனாலேயும் ஒரு காரணமாக கருதி இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் அதே மாதிரி இந்த தவறான நடத்தை இதெல்லாம் சேர்ந்து தன்னோட பிஸ்னஸை பாதிச்சதா வந்து அஸ்மிதா வந்து நினச்சிக்கிட்டு விஷ்ணுகுமாரை எப்படியாவது டைவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ராமாவில் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணுகுமார் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஸ்மிதா நீலமேகம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறமான ஒரு பகிரங்கமான ஒரு செய்தியும் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா வந்து அஸ்மிதாவோட நடத்தை பற்றியும் அவங்க வந்து தவறான படங்களில், அதாவது பி கிரேட் படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு சில உறவுகளில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னதான் வந்து என்ன வந்து அவங்க டோட்டலாக டேமேஜ் பண்ணாலும் அவங்க வந்து நல்லவங்க கிடையாது, அவங்களும் இந்த மாதிரி இருந்தவங்க தான். சரி, நம்மளுக்கு இதெல்லாம் சூட் ஆகுதுன்னு சொல்லி நான் தான் அவங்கள வந்து அந்த ஒரு ஃபீல்டுலேருந்து கூப்பிட்டு வந்து நான் வந்து ஒரு மனைவியாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி ஒரு உயர் அதிகாரி கூட தொடர்பில் இருக்காரு. அதே ஃப்ளாட்டில் அதே ஒரு அவங்க இருக்கிற இடத்துலையே வந்து ஒரு உயர் அதிகாரி கூட இவங்க வந்து தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அடித்து உடச்சி ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடியும் வந்து அந்த உயர் அதிகாரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து விஷ்ணுகுமார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி அவர் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததுக்கு அந்த உயரதிகாரி பின்னாடி இருக்கிறனால இந்த கேஸை காவல் நிலையம் அணுக மாட்டேங்குது, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து விஷ்ணுகுமார் வந்து சொல்லியிருக்காரு. இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து யூடியூப் சேனல்லையோ ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ ஒரு பதிவிட்டா முழுக்க ஆங்கிலங்கள் தான் தப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு தவறான பிம்பத்தை வந்து இன்றைக்கி சோசியல் மீடியா கிரியேட் பண்ணுது. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறத ஒரு ஆணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா வந்து அதை வந்து நீண்ட நேரம் பரிசீலனைக்கு ஆராய்ச்சி பண்ணி அது மூலமாக கிட்டத்தட்ட வருடக்கணக்கில் அவையெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணும்போது வந்து அவருக்கு நடந்தது என்ன, அவருக்கு பின்னாடி உண்மை இருக்கா, இல்லை அவர் மறைக்கிறாரா, இல்லை தவறுகளை பண்ணிட்டு அவர் வெளியே வந்து நல்லவனாட சுற்றுறாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருக்குது. ஆனால் ஒரு பொண்ணு வந்து டக்குனு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்படி தப்பாக நடந்துக்கிட்டா இல்லை தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சுன்னா இந்த உலகம் வந்து அப்போ வித்தின் செகண்டில் வந்து நம்பிடுது. ஆனால் ஒரு ஆண் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாதக்கணங்கள் வருடக்கணங்கள் ஆகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஓகே, இந்த அஸ்மிதா நீலமேகம் மற்றும் விஷ்ணுகுமார் இவங்களோட லைஃப் ஸ்டோரி எடுத்து பார்க்கும்போது நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ வந்து இந்த ஸ்க்ரால் பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப பாசமாக டெய்லி பின்னி பிணைஞ்சு போங்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வெறும் வீடியோக்காகத்தான், அதெல்லாம் வெறும் இன்கம்காகத்தான் அப்படிங்கிறது இன்றைக்கி டேரெக்டாக நம்மளுக்கு தெரியுது. என்னதான் இருந்தாலும் எல்லா வீட்டிலும் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு தான் செய்யும். அதை விட்டுட்டு நம்ம யூடியூப்பில் பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட பர்சனல் லைஃப்லேயே வந்து நம்ம ஒய்ஃபெல்லாம் வந்து கேட்க தான் செய்வாங்க. பாருங்கள் அவர் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு, அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி கொஞ்சம் கொள்ளாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே காட்டுவாங்க. அஸ்மிதாவே வந்து இவங்க 2 பேர்த்தோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம வீட்டில் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனால் அவங்களோட ரியல் லைஃப்பில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி நியூஸ் வந்தோ இல்லை இந்த மாதிரி அவங்க பப்ளிக்கில் போட்டு அடித்து உடச்சி மூஞ்சி பேத்து
வரும்போது நம்மளுக்கு இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. என்னன்னா இவங்க 2 பேருமே சேர்த்து ட்ராமா பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா உங்களோட பர்சனல் லைஃப்பையும் என்னோட பர்சனல் லைஃப்பையும் நான் வந்து யூடியூப்பில் பேச போகிறது கிடையாது. ஏன்னா யாருமே வந்து தங்களோட சொந்த விஷயத்தை வந்து பொது வெளியில் பேசுறதுக்கே வந்து கூச்சப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க. ஏன்னா அது நமக்கு ஃபியூச்சர் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து நம்மளோட பேரை நம்ம டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக யாரும் பேச மாட்டாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேர்த்து மேலேயும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. வெளி உலகத்தில் இவங்க வந்து பண மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து இவங்க இதெல்லாம் மறைக்கிறக்காகத்தான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு கேஸை போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்தால் அது திசை திரும்பிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம காது கொடுத்து கேட்டிருக்கோம். எது உண்மைங்கிறது அவங்க 2 பேர்த்துக்குள்ள மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது ஒரு திசை திருப்பும் நோக்கமாக இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேணுனே கிரியேட் பண்ண ஒரு வீடியோஸ் மாதிரி தான் இருக்குது. ஏதோ இந்த கிண்டியில் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது அடித்தாங்களா, இப்படி குத்துனாரா, அப்படி குத்துனாரா, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி விஷ்ணுகுமார் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தாண்டி பேசு, இப்படி தாண்டி பேசுவான்ட்டு அவரும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது. வீடியோ வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு மேக்கிங்கான வீடியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் என்னமோ பிரச்சனை இருக்கட்டும், கேஸுகள் இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் பப்ளிக்கே இப்படி வந்து பேனிக்காக வந்து மக்களை வந்து திசை திருப்புற ஒரு எண்ணத்தில் வந்து இவங்க வீடியோ போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வந்து ஏன்னா இவங்க 2 பேர்த்துமே மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ் இவங்களை எத்தனை நாளாக ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சூஸ் பண்ண ஒருத்தங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்களேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹேட் வந்து கிரியேட் ஆகும். அதனால இந்த மாதிரி இன்ஃப்ளூன்சர்லாம் வந்து தங்களோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை, சண்டைகளை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுதான் இந்த வீடியோவில் நான் பேச வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.